கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, பாஸ்கா காலத்தின் மகிழ்வில் பெருமகிழ்வாக இதை மாற்றும் வண்ணம் நம்முடைய பங்கில் இன்றைய நாளில் குருத்துவ அருள்பொழி நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. கடவுளுக்கு நாம் நன்றி கூறுகின்ற அருமையான ஒரு நிகழ்வும் தருணமும் இது. நம் நடுவிலிருந்து ஒருவரை கடவுள் தனக்கென தேர்வு செய்து பல ஆண்டுகளாக பயிற்சிகளை தந்து பண்படுத்தி பக்குவப்படுத்தி உரிய நேரத்தில் அவரை இன்று அருள் பொழிவு செய்து ஆண்டவர் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு என தனக்கு சான்று பகர்வதற்கென அனுப்பிவிடுகின்ற ஒரு நிகழ்வில் நாம் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். இன்று எவ்வாறு திருத்தொண்டர் பெபின் அவர்கள் ஆர்வத்தோடு கேள்விக்கு முன்னே இதோ வருகிறேன் என்று சொன்னாரோ, அதே போன்றுதான் எப்பொழுதும் அந்த மகிழ்வு அவருடைய முகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய கால பொழுதில் அவரோடு சற்று நேரம் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தேன். அவர் எவ்வாறு சிறிய வயதிலிருந்தே இந்த ஒரு வாழ்வை தேர்ந்து கொள்வதற்கு ஆவல் கொண்டவராய் இருந்தார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். 10ஆம் வகுப்பு முடிக்கின்ற பொழுது எப்படியாவது நான் குருமடம் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவல். ஆயினும் அவருடைய குடும்பத்தில் 12ஆம் வயது முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து செல்லலாம் என்று சொல்லப்பட, ஏனென்றால் அவர் அவ்வளவு குள்ளமாக இருந்ததாக சொன்னார், ஒரு சிறிய பையனை போல. எனவே இப்பொழுதே இவனை அனுப்பினால் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் அவருடைய பெற்றோருக்கு. எனவே 12ஆம் வகுப்பு முடித்து செல்லலாம் என்று கேட்டுக்கொண்டபடி அது முடித்தவுடன் ஆர்வத்தோடு அவர் சென்றதை இன்று காலையில் என்னிடம் விவரித்து கொண்டே இருந்தார். அவருடைய இந்த வாழ்க்கையின் அந்த பயணத்தை பாதையை சொல்லுகின்ற பொழுது உளப்பூர்வமாகவே ஒரு மகிழ்வு அவரிடம் இருந்து கொண்டே இருந்தது. கடவுள் அழைத்த அந்த வாழ்விலை எவ்வாறு ஆர்வத்தோடு அவர் பங்கேற்றிருக்கிறார் என்பதை உணர முடிந்தது. ஒரு எளிய குடும்பம், பெற்றோர், 3 பிள்ளைகள், மூத்த அண்ணன் ஒருவன், இளைய தம்பி ஒருவர். இந்நிலையில் நடுவில் இருக்கின்ற ஒருவரை கடவுள் தனக்கென தேர்வு செய்திருக்கிறார் என நான் நம்பலாம். அவருடைய பெற்றோரும் தங்களுடைய நம்பிக்கை வாழ்க்கையினால் உறுதி ஊட்டியிருக்கிறார்கள். அன்போடு வளர்த்த மகனை ஆர்வத்தோடு கடவுளுடைய பணிக்கென அர்ப்பணித்திருக்கிறார்கள். எனவே அவருடைய பெற்றோருக்கு உள்ள மகிழ்வோடு நாம் அனைவரும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தியாகத்திற்காக பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இக்காலத்தில் ஒரு இளைஞரை அல்லது ஒரு மகனை அனுப்புவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. முற்காலத்தில் 8 பேர் 7 பேர் 6 பேர் இருக்கின்ற நிலையில் அது ஓரளவுக்கு புரிந்து கொள்ளப்பட முடிந்தது. ஆனால் 2 3 ஒருவர் இருக்கின்ற இடங்கள், இவ்வாறு உள்ள குடும்பத்திலிருந்து ஒருவரை அனுப்புவது என்பது சற்று சிரமம், தியாகம் என்பதை நாம் உணர்வோம். இருப்பினும் நீங்கள் மகிழ்வோடு தந்தமைக்கு நானும் உள்ள மகிழ்வோடு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவருடைய ஆசி என்றுமே இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும் என இறைவேண்டல் செய்கின்றேன். அத்தோடு அவருடைய உருவாக்கத்தில் உடன் இருந்தவர்கள், அவரை குருமடத்திற்கு அனுப்பியதாக பெருமிதம் கொள்கின்ற நம்முடைய அருள் பணியாளர் செல்வராஜ் அவர்கள், என்னையும் அவர்தான் இவ்வாறு தள்ளிவிட்டார், அனுப்பிவிட்டார். குருமடத்திற்கு செல் என்று அவருடைய பீடச் சிறுவனாக இருக்கின்ற பொழுது அனுப்பி வைத்தார். எனவே பலர் இவ்வாறு அவர் அனுப்பியிருக்கிறார். அதில் இன்னொரு மகிழ்ச்சி, அவர் இவ்வாறு அனுப்புகின்றவர்கள் சிலர் ஆயராகிறார்கள் என்றும் அவர் தன்னுடைய காலரை தூக்கிவிட்டுக் கொள்கிறார். இன்னும் எத்தனை பேர் அவர் ஆவார்கள் என்று நினைத்து கொண்டே இருக்கிறார். எனவே அவருக்கும் நாம் நன்றி சொல்கிறோம். ஒருவரில் அழைத்தலை கண்டுணர்ந்து அதனை ஆர்வமாக அனுப்புகின்ற அருள் பணியாளர்கள் என காணுகின்ற பொழுது நமக்கு உளப்பூர்வமாகவே மகிழ்வு ஏற்படுகிறது. மட்டுமல்லாது அவருடைய வாழ்க்கையில் ஏன் இந்த ஒரு வாழ்வை தேர்ந்து கொள்ள துணிந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் இன்னொருவரை என்னுடைய பார்வைக்கு கொண்டு வந்தார். அவர் இந்த பங்கிலேயே இந்த சொமாஸ்கன் சபையில் இருக்கிற அருள் பணியாளர் வசந்த் அவர்கள் சிறிய வயதிலிருந்தே அவரை கண்டு அவரை போல அந்த ஒரு பணிக்கு செல்ல வேண்டும், அதுவும் இந்த ஒரு சபையில் இணைய வேண்டும் என்ற ஆர்வம் வந்ததாகவும் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். கடவுளுடைய அழைப்பு எவ்வாறு
உடனிருக்கின்ற நல்ல இளைஞர்கள் வழியாக வருகின்றது என்பதையும் என்னால் உணர முடிகிறது. இந்த சமாஸ்கன் சபையிலிருந்து இன்று பலருமே வருகை தந்திருக்கிறார்கள் என்பதும் மகிழ்வு. அவருடைய துறவர சபையினுடைய மாநில தலைவர் ஆக்னல் அவர்களும் முன்னாள் தலைவர் அவர்களும் மற்றும் பிற அருள் பணியாளர்களும் இங்கு வருகை தந்திருப்பதும் இந்த குடும்ப உணர்வை இன்னும் நமக்கு அதிகரிக்கிறது என்றே சொல்லலாம். இவருடைய உருவாக்கத்தில் இன்னும் உடன் உழைத்தவர்கள் பலர் கண்டிப்பாக இருப்பார்கள். குறும்படங்களில் கற்றுத்தந்தவர்கள், ஆன்மீக இயக்குநர்களாக இருந்தவர்கள், அல்லது பணி செய்வதற்காக சில தளங்களுக்கு அனுப்பப்படுகின்ற பொழுது அங்கிருந்த மக்கள், அல்லது வார இறுதி நாட்களில் அவர் பணி செய்த பங்குகளில் இருந்தவர்கள், அங்குள்ள அருள் பணியாளர்கள் என பலருமே இந்த நாளில் நினைவு கூறத்தக்கவர்கள் நன்றி உணர்வோடு. எனவே அவர்களையும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நன்றி கூறுகிறோம். அதிலும் குறிப்பிடும்படியாக சமாஸ்கன் சபை, அதிலேயே அவரை மிக அற்புதமாக சிற்பமாக பயிற்றுவித்து உருவாக்கி தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயினும் இவற்றுக்கு எல்லாம் அடித்தளமாக இருப்பது இந்த ஒரு நம்பிக்கை இறை சமூகம், அன்னை நகர் பங்கு. இங்குதான் நீங்கள் நம்பிக்கையை ஊட்டுகிறீர்கள். நல்ல மறைக்கல்வி இருக்கின்ற பொழுது, நல்ல வழிபாடுகளும் ஆன்மீகங்களும் இங்கு இருக்கின்ற பொழுது, மக்கள் பணியிலே ஆர்வமுள்ள அருள் பணியாளர்களும் பங்கு அருள் பணி பேரவையும் பிற இயக்கங்களும் திருத்தூது கழகங்களும் இருக்கின்ற பொழுது, அதை காண்கின்ற பொழுது ஆர்வத்தோடு செல்கின்றவர்கள் அதிகரித்து கொண்டே இருப்பார்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. எனவே இந்த இறை சமூகம், அன்னை நகர் இறை சமூகத்திற்கும் நான் உளமார்ந்த நன்றியை அன்பு மக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நேரத்தில் இவர் இணைந்திருக்கிற இந்த சபையை ஒருவேளை நாம் நன்கு அறிவோம். அருள் பணியாளர் வசந்த் அவருடைய அருள் பொழிவுக்கு வருகின்ற பொழுதும் நான் சற்று சொல்லியிருப்பேன் என நினைக்கிறேன். சமாஸ்கன் சபை என்று நாம் அறிகின்ற அந்த ஒரு சபையானது நம்முடைய மறை மாவட்டத்தில் அனந்த நாடார்குடியில் இருக்கிறார். அங்கு புனித ஜெரோம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அதனை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு குழுமம் இனிதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எளிய இளமல்களை எல்லாம் அங்கும் அவர்கள் பயிற்றுவிக்கிறார்கள் அல்லது உருவாக்குகிறார்கள் என்பது அவருடைய பணியின் ஆழத்தை நமக்கு உணர்த்துகிறார். 1486 ஆண்டிலிருந்து 1537 ஆண்டு வரை வாழ்ந்த ஒரு பொதுநிலையினர் என்று சொல்லலாம். ஜெரோம் எமிலியானி என்கின்ற ஒருவர் தான் இந்த சபையுடைய நிறுவனராக அறியப்படுகிறார். 51 வயதே ஆன ஒருவர். அவருடைய வாழ்வு அக்காலத்தில் மிக எடுத்துக்காட்டாக இன்றும் நம்மை தூண்டுகின்ற வாழ்வாக அமைகின்ற ஒன்றாய் இருக்கிறது. அவர் சிறிய வயதில் பார்த்தால் நல்ல செல்வந்த குடும்பம். அவருடைய தந்தையும் அந்த காலத்தில் வெனிஸ் நகரத்தில் உள்ள அந்த அரண்மனையோடு தொடர்புடையவர், வீரத்தில் சிறந்தவர். ஆனால் 10 வயதிலேயே தந்தையை இழந்து விடுகிறார். அதன் பிறகு இந்த ஜெரோம் எமிலியானி அவரும் மிக ஆர்வத்தோடு இந்த வீர தீர செயல்களில் ஈடுபடுவதில் ஆர்வம் காட்டுகிறார். பிற்காலத்தில் அந்த நகரத்திற்கும் பிற இடத்திற்கு நடக்கின்ற போரிலே கைப்பற்றப்படுகிறார். அதில் கைதியாக அவர் அடைக்கப்படுகிறார். மிக அசுத்தமான ஒரு இடம் என்று சொல்வோம். இதுவரைக்கும் கடவுளை பற்றி நினைக்காத ஒருவர் தன்னுடைய வாழ்வை அப்பொழுது சிந்தித்து பார்க்கின்றார். கடவுள் தந்தை இந்த வாழ்வை எவ்வாறு செலவிடுவது என்ற உளமாற்றம் அவரில் நிகழ்கிறது. அன்னை மரியாவை நினைந்து தன்னுடைய அன்னை அவருக்கு கற்றுத்தந்த எளிய ஜெபங்கள், மரியாவிடம் வேண்டுகின்ற ஜெபங்கள், இவற்றையெல்லாம் அவர் சொல்லுகின்ற பொழுது அவருக்கு மாற்றம் ஏற்படுகிறது. இந்த மாற்றத்திலே அவர் அன்னையை அவர் அதிகமாக வேண்டுவதனால் மரியா அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அற்புதமாக அந்த சிறையிலிருந்து அவர் வெளிவருகிறார். வெளிவருகிறவர் திரெவிசோ என்கின்ற அந்த இடத்திற்கு செல்கிறார். மிலானுக்கும் வெனிஸுக்கும் இடையில் உள்ள அந்த இடத்திற்கு செல்கிறார். அங்குள்ள அன்னையுடைய அந்த ஆலயத்திற்கு சென்று தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறார். இனி தன்னுடைய வாழ்வு என்பது அர்த்தமுள்ள, பொருள் உள்ள, பிறருக்கான அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும் என்பதை அவர் அன்னையிடம், மரியாவிடம் தெரியப்படுத்துகிறார். அதன் வழியிலே அவர் ஒரு பரதேசியை போல பணக்கார வாழ்விலே இருந்திருந்தாலும் எளிய ஒரு வாழ்வாக தன்னுடைய வாழ்வை அவர் மாற்றிக்கொள்கிறார். அவ்வகையிலே தன்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையாக அவர் இழக்கத் தொடங்கின்ற பொழுது அந்நேரத்தில் அங்கு கைவிடப்படுகின்ற அந்த குழந்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்வழிக்க தொடங்குகிறார். காலம் மாறுகின்ற பொழுது அங்கும் கொள்ளை நோய் ஏற்படுகிறது அந்த நாட்டிலே.
அதில் பலருமே மரித்து போகிறார்கள். குழந்தைகள் பலர் அனாதையாக விடப்படுகிறார்கள். இந்த அனாதைகளுக்கெல்லாம் ஒரு தந்தையாக அவர் இருந்து பராமரிக்க தொடங்குகிறார். கைவிடப்பட்டவர்களை அவர் தன்னுடையவர்களாக ஏற்றுக்கொள்கிறார். இவர்களை கடவுள் தனக்கு தந்த செல்வங்களாக, பிள்ளைகளாக காண்கிறார். கடவுளுடைய நிலையில் அவர் ஒரு நல்ல தந்தையாக அவர்களுக்கெல்லாம் வாழ்வளிக்க முயல்கிறார். தன்னிடம் எவையெல்லாம் இருக்குமோ அவற்றை எல்லாம் விற்று அதனை இவர்கள் வாழ்வுக்காகவே செலவிடுகிறார். இல்லங்களை அமைத்துக் கொள்ளுகிறார். அந்த இல்லங்களில் எல்லாம் அவர்களுக்கு வாழ்வு தருகின்ற இல்லங்களாக மகிழ்கின்றன. கல்வி புகட்டுகிறார். கல்வியோடு கூட அறநெறியை கற்றுத்தருகிறார். வாழ்வதற்கான வழியை காட்டுகிறார். அதிலும் குறிப்பாக ஒரு கிறிஸ்தவ வாழ்வை எவ்வாறு நடத்த வேண்டும் என்றும் சொல்லித் தருகிறார். இவ்வாறு அவருடைய வாழ்வு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பயனுள்ள வாழ்வாக மலரவும் மாறவும் தொடங்குகிறார். இன்று அவர் திரு அவையில் ஏழைகள், தேவையில் இருப்போர், அதிலும் குறிப்பாக அனாதைகள், இவர்களுக்கு கைவிடப்பட்டோர், இவர்களுக்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கிறார். மட்டுமல்லாமல் இவருடைய வழியில் வருகின்ற சபை குருக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பல நாடுகளிலே பணியாற்றி இத்தகைய மக்களை தந்தைக்குரிய ஒரு வாஞ்சையோடு, உணர்வோடு, அந்த பண்போடு இன்னும் அவர்கள் பலருக்கும் வாழ்வளிக்கின்ற செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையாக இருப்பது கடவுள், இறை தந்தை, எல்லாருடைய தந்தையாக இருப்பது போல அந்த தந்தையுடைய பிள்ளைகளாக எல்லாரையும் வளர்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வம், எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற உளவிருப்பம், ஒருவர் இன்னொருவரை அன்பு செய்து சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு வேண்டும் என்பதையும் அவர் அருமையாக கற்றுத்தந்திருக்கிறார். அதுவும் திரு அவையில் மிக சிக்கலான நெருக்கடியான காலகட்டத்தில் கடவுள் இவரை தந்தார் என்று சொல்லலாம். ஒருபுறம் புனித இஞ்ஞாசியார், இன்னொரு புறம் இந்த திரு அவையானது சீர்திருத்த சபையினால் பிளவுடுகின்ற காலத்தில் தான் இவர் வாழ்ந்திருக்கிறார். திரு அவைக்கு உகந்த வாழ்வு, திரு அவைக்கு தன்னை அர்ப்பணித்த வாழ்வு, இந்த திரு அவையை முன்னோக்கி எடுத்துச் செல்கின்ற வாழ்வை இன்றும் இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அவரிடம் ஒன்று அதிகமாக எனக்கு பிடிப்பது என்னவென்றால், ஏறத்தாழ 450 ஆண்டுகளுக்கு முன்பே, சொல்லப்போனால் வத்திக்கான் சங்கம், இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கூடுவதற்கு ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன்பே பொதுநிலையினருடைய புனிதத்தை பற்றி பேசியவர் அவர். புனிதம் என்பது அருள் பணியாளர்களுக்கு மட்டுமல்ல, துறவிகளுக்கு மட்டுமல்ல, பொதுநிலையினர் புனிதத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே புனிதத்தில் வாழ வேண்டியவர்கள் என்பதை தன்னுடைய வாழ்க்கையினால், தன்னுடைய எழுத்துக்களினால், தன்னுடைய செயல்களினால், போதனையினால் கற்றுத்தந்தவராக ஒரு இறைவாக்கினரை போல அக்காலத்தில் துலங்கியவர். அந்த ஒரு சபையில்தான் நம்முடைய அன்பிற்கினிய திருத்தொண்டர் பிபின் அவர்கள் தன்னை இணைத்திருக்கிறார்கள். ஏழைகளுக்காக பணி செய்வேன் என்ற ஒரு உறுதியோடு, ஆர்வத்தோடு. அன்புமிக்கவர்களே, இந்த ஏழைகள் பால் தனிப்பட்ட கரிசனை என்பது திரு அவையினுடைய ஏதோ ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு பண்பு அல்ல. மாறாக திரு அவையை ஏழையாக வாழ அழைக்கப்பட்ட ஒன்று. ஏழைகளுக்காக மட்டுமல்லாது தன்னையும் ஏழையாகவே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டதுதான் திரு அவை என நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். 2013ஆம் ஆண்டிலே மார்ச் 13ஆம் நாளிலே அவர் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட அந்த ஒரு கால பொழுதிலே, அந்த நாட்களில் சில நாட்களாக நமக்கு தெரியும், அந்த ஆண்டிலே அன்றைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் தன்னுடைய பதவியை அல்லது பணியை துறப்பு செய்த சூழலில், ஏறத்தாழ 6 நூற்றாண்டுகளுக்கு பின் நிகழ்ந்த ஒரு நிகழ்வாய் ஒரு திருத்தந்தை பணி துறப்பு செய்ததை இந்த உலகம் கண்டது. எனவே புதியவரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதாக கர்தினாலுடைய கான்க்ளேவ் என அழைக்கப்படுவது ரோமையில் கூடியது. சில நாட்களாகவே அவர்களால் யாரையும் தேர்வு செய்யப்பட முடியாத நிலை இருந்தது. குழுமுகின்றவர்களில் 2 விழுக்காடு அல்லது 2 விழுக்காடுக்கு மேல் பெரும்பான்மை பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத சூழலில் இறுதியாக மார்ச் 13ஆம் நாள் அன்று நம்முடைய திருத்தந்தை அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். சிஸ்டைன் என்கின்ற சிற்றாலயத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வின் பொழுது தேர்வு செய்யப்படுகின்ற அந்த செய்தி கிடைத்தவுடன், அவருடைய பெயர்தான் முன்னே வந்து கொண்டிருக்கிறது என்று அறிந்தவுடன், அவருடைய நண்பர், நாம் அறிந்தது போல கர்தினால் கிளவுதியோ ஹூமஸ் என்கின்ற பிரேசிலை சார்ந்த
அந்த கர்தினால் அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டு சொன்னாராம், எந்த சூழலிலும் ஏழைகளை நீ மறந்துவிடக்கூடாது. திருத்தந்தை அதை மீண்டும் மீண்டும் தன்னுடைய உரைகளிலும் அல்லது உரையாடல்களிலும் சொல்லிக் கொண்டே இருப்பார். எல்லா பத்திரிகையாளர்களும் அவரை சந்திக்கின்ற பொழுது இதை அவர் சொல்லுகின்ற பொழுது மிகவும் கசிந்துருகினார். ஏழைகளை எச்சூழலிலும் நீ மறந்துவிடக்கூடாது என்று திருத்தந்தையிடம் இந்த ஒரு கிளவுதியா என்கின்ற கர்தினால் சொன்னதை அவர் நினைவு எப்பொழுதும் கூறுகின்ற பொழுதுதான் நமக்கு தெரிகிறது 2017ஆம் ஆண்டிலிருந்து அவர் ஏழைகளுக்கெனவே ஒரு நாளை பிரத்யேகமாக தனிப்பட்ட விதத்தில் அவர் உருவாக்கினார். கிறிஸ்தரசர் பெருவிழாவுக்கு முந்தைய ஞாயிறு நம்முடைய திரு அவையில் ஏழைகளுக்காகவே ஒதுக்கப்படுகின்ற ஞாயிறாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏழைகள் பால் தனி கரிசனையையும் அக்கறையையும் அல்லது அவர் முன்னுரிமையும் கொடுக்கின்ற ஒன்றை நாம் அறியாதவர்கள் அல்ல. ஏழைகள் யார் என்பதை அவர் நமக்கு தன்னுடைய வாழ்க்கையினாலே கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறார். அன்புமிக்கவர்களை, அவ்வகையில் அவர் ஏழைகளுடைய திரு அவை ஆக இது இருக்க வேண்டும் எனவே விரும்புகிறார். இதைத்தான் இந்த சுமாஸ்கன் சபை தங்களுடைய வாழ்விலே பணியிலே செய்வதற்கு முனைந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஏழைகளாக இருக்கின்றவர்களை தங்களுடையவர்களாகவே ஏற்று அவர்களுக்கு பணியும் பணிவிடை செய்வதிலும் அவர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு செய்கின்ற பணியாகவே காண்கிறார்கள். இதனை சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கும் வண்ணமே நம்முடைய திருத்தொண்டர் இன்று அருள் பொழிவு பெற இருக்கின்றவர் தன்னுடைய விருது வாக்கை கூட அவ்வாறு தேர்வு செய்கிறார். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து என்கின்ற அந்த அருமையான இறை சொற்றொடரை தேர்வு செய்து கிறிஸ்து என்னில் வாழ்ந்திட என்பதை அவர் தேர்வு செய்கிறார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தின் 2ஆம் அத்தியாயம் 20வது இறை சொற்றொடர். பவுலடியார் தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்வார், சட்டத்தினால் வாழ்வு வந்துவிடாது. சட்டத்தை மட்டுமே பிடித்து கொண்டிருப்பதனால் ஒருவர் மீட்படைந்து விட முடியாது. மாறாக கிறிஸ்துவுக்குரியவராக அவர் மாற வேண்டும். நான் கடவுளுக்குரியவன், சிலுவையில் கிறிஸ்துவோடு அறையப்பட்டிருக்கிறவன், எனவே இனிமேல் வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவை என்று அருமையாக அவர் சொல்லிக் கொண்டிருப்பார். கடவுளுக்காக வாழ்கின்ற ஒருவர் அல்லது கிறிஸ்துவை தன்னில் காண விரும்புகின்ற ஒருவர் தான் அவர் அந்த கிறிஸ்துவை ஏழையாகவே காண துணிகின்றார். கிறிஸ்துவை ஏழையாக காணாத ஒருவர் ஏழைகளுக்கு அவர் பணிவிடை செய்ய முடியாது. கிறிஸ்துவை ஏழையாக காண்கின்ற ஒருவர் ஏழைகளிலும் கிறிஸ்துவை காண்கிறார் என்றும் சொல்லலாம். அப்படியானால் பவுலடியாருடைய இந்த இறை வார்த்தையை சற்று நாம் அசை போடுவது நல்லது. அவர் எவ்வாறு தன்னை கிறிஸ்துவில் ஒன்றிணைத்துக் கொள்கிறார் அல்லது கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு அவரை ஈர்த்தது என்ன? இன்று நம்முடைய சமூகத்தில் பல இளைஞர்களை பார்க்கிறோம், யுவதிகளை பார்க்கிறோம். அவர்களெல்லாம் எளிதாக யாரால் ஈர்க்கப்படுகிறார்கள், கவரப்படுகிறார்கள்? சிலர் கதாநாயக பிம்பங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திரைப்படங்களில் தோன்றுகின்றவர்களைப் போல தங்களுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என நினைக்கின்ற இளைஞர்கள் இன்று அதிகமாக இருப்பார்கள். அவர்கள் எவ்வாறு தங்களுடைய சிகைகளை எல்லாம் அலங்கரித்துக் கொள்வார்களோ அதே போன்று தங்களுடைய முடிகளையும் அவர்கள் அலங்கரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எவ்வாறு உடையை கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று தங்களுடைய உடையையும், அவர்கள் எவ்வாறு நடக்கின்றார்களோ அதே போன்று தாங்களும் இருக்க வேண்டும் என்று ஆவல் கொள்வதை நம்முடைய சமூகத்தில் இளைஞர் மட்டத்தில் நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம். எளிதாக இவர்களால் ஈர்க்கப்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்வு என்ன என்பதை தெரியாமல் ஈர்க்கப்படுகின்றவர்கள் இவர்கள். எனவேதான் சில வேளைகளில் இவர்கள் அந்த கதாநாயகர்களுக்கு ஏதாவது நிகழ்கின்ற பொழுது தங்களையும் மாய்த்து கொள்ள தவறாகவே முன் வருகிறார்கள். இதே போன்று அரசியல் தலைவர்கள் இவ்வாறு அவர்கள் பேசுவதை நம்பியே பின் செல்கின்ற இளைஞர்கள் நம் நடுவிலே உண்டு. தமிழர், தமிழ் பண்பாடு என யாராவது சற்று உசுப்பிவிட்டால் உடனடியாக அவருக்கு பின்னே செல்கின்ற இளைஞர்கள் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பின்புலம் என்ன, என்ன பின்னணியில் இதனை பேசுகிறார் என்பதை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்காமல் செல்கின்ற இளைஞர்கள் நம் நடுவே அதிகரித்துக் கொண்டிருப்பதை கடற்கரை கிராமங்களில் இந்நாட்களில் நாம் கண்டுகொண்டே இருக்கலாம். இல்லை என்றால் உங்களுக்கு ஏதேனும் தருகிறேன் சில உதவிகளை அவர்கள் தருகின்ற பொழுது அவர்கள் பின்னால் செல்கின்றவர்கள் உண்டு. ஆனால் பவுலடியார் அப்படிப்பட்டவர் அல்ல. கிறிஸ்துவை துன்புறுத்த முனைந்தவர், துன்புறுத்தியவரும் என்று சொல்லலாம். ஏனென்றால் யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்பினார்களோ
அவர்களை ஒழிக்க வேண்டும் என்றே ஆவல் கொண்டவர் தான் பவுலடியார். ஆனால் எப்பொழுது கிறிஸ்து அவரை தடுத்து ஆட்கொள்கிறாரோ, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்டாரோ, துன்புறுத்துகிறது கிறிஸ்துவை தான் என்று அவர் கண்டுகொண்டாரோ, அந்த கிறிஸ்துவை நேரடியாக காணவில்லை என்றாலும் கிறிஸ்துவை நம்பிய மக்களில் அவரை கண்டுகொண்டாரோ, அப்பொழுதே அவர் கிறிஸ்துவுக்கு தன்னை முற்றிலுமாக தருகிறார். எனவே பவுலடியாருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து அவரில் வாழ்வதை அவர் தன்னுடைய வாழ்வாக எவ்வாறு மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை எப்பொழுதும் அவர் உன்னிப்பாகவே நினைவில் கொண்டிருந்தார். கிறிஸ்து எதனை செய்தார், எதனை அவர் மக்களுக்கு நன்மையாக செய்து கொண்டிருந்தார், எதனை அவர் போதித்தார் என்பதை கற்றறிந்து கேட்டறிந்து அதனை தனக்குள்ளே ஆழ உணர்ந்து அதனையே தன்னுடைய வாழ்வாக மாற்ற முனைந்து கொண்டிருந்த ஒருவர் தான் புனித பவுலடியார். அவருடைய வாழ்வில் நாம் பார்க்கின்ற பொழுது எத்தனை கடினங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை துன்புறுத்தல்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது, பொருட்டாகவே நினைக்காது கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக இழப்பதற்கு அவர் துணிவு கொண்டார். எனவே தான் அவர் சொல்வார், நான் எவ்வளவு படித்திருக்கலாம், நான் பரிசேய பரம்பரையில் வந்திருக்கலாம், பென்யமின் குலத்தை சார்ந்தவனாக நான் இருந்திருக்கலாம், எபிரேய பெற்றோருக்கு பிறந்தவனாக இருந்திருக்கலாம், இவற்றிலெல்லாம் நாம் பெருமைப்பட முடியும். ஆனால் கிறிஸ்து என்கின்ற ஒருவரை, அந்த செல்வத்தை நான் ஆதாயமாக்கி கொள்ள நான் எல்லாவற்றையும் இழந்துவிட முன் வருகிறேன், குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கிறார். அந்த கிறிஸ்துவுக்காகவே நான் வாழ்வின் எல்லாவற்றையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். அது வறுமை என்றாலும், வளமை என்றாலும், நோய் என்றாலும், எவையும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரித்துவிட முடியாது என்று சொல்லும் அளவுக்கு பவுலடியார் வாழ்வு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருந்தது. இவர்தான் அந்த கிறிஸ்துவை மக்களில் கண்டார். தன்னையை இழக்கின்ற கிறிஸ்துவை கண்டு கொண்டார். ஏழையாக இந்த உலகத்திற்கு வந்த கிறிஸ்துவை அவர் மக்களில் கண்டார். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அருமையாக சொல்வார். அவர் விடாமல் வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை, மாறாக தன்னையை இழந்து அவர் மனிதனானார். அதுவும் கடைநிலையில் உள்ள ஒருவராக, அடிமை நிலையில் தன்னை மாற்றிக்கொண்ட அந்த கிறிஸ்துவைத்தான் அவர் தன்னுடையவராக ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னில் வாழ்வதை அவர் உறுதி செய்து கொண்டே இருந்தார். குருந்தியருக்கு எழுதிய 2ஆம் மடலில் அவர் இன்னும் அழுத்தமாக சொல்வார், அவர் செல்வமிக்கவராக இருந்த பொழுதும் நாம் அனைவரும் செல்வராகும் பொருட்டு அந்த ஆண்டவர் கிறிஸ்து நமக்கென ஏழையானார். எனவே ஏழையான கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வில் அவரோடு தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தவர் பவுலடியார். அவ்வாறு இருந்தமையினால் தான் அவர் மக்களில் அந்த கிறிஸ்துவை கண்டுகொண்டே இருந்தார். அவர்களுக்கு பணி செய்வதில், தன்னுடைய வாழ்நாளை கழிப்பதில் அவர் பெருமை என கண்டார். எங்கெல்லாம் மக்கள் தேவையில் இருந்தார்களோ அம்மக்களை தேடி செல்வதில் அவர் அசாத்தியமான துணிவை காட்டினார். அது கடல்களை கடந்து செல்வதாயினும் மலைகளை தாண்டி செல்வதாயினும் அவர் அதை பற்றி எள்ளளவும் அக்கறை கொண்டதில்லை. மாறாக கிறிஸ்துவை மக்களுக்கு தருவதற்கும், அந்த கிறிஸ்துவில் அவர்கள் வளர்வதை கண்டு மகிழ்ச்சி கொள்வதற்கும், கிறிஸ்துவாக அவர்களை பார்ப்பதற்குமே அவர் பேறுகால வேதனை உற்றார் என்று சொல்லலாம். இதைத்தான் புனித ஜெரோம் எமிலியானி தன்னுடைய வாழ்வில் கண்டுகொண்டே இருந்தார். அவ்வழியில் தான் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு நம்முடைய திருத்தொண்டர் அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். சொமாஸ்கன் அருள் பணியாளர்கள் இன்னும் அத்தகைய பணியை செய்து முனைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம் நடுவில் ஏராளமான ஏழைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெறுமனை பொருளாதாரத்தில் மட்டுமல்லாது சமூக நிலையிலும் ஏழைகளாக கருதப்படுகின்றவர்கள் எண்ணற்ற பேர் இருக்கிறார்கள். தங்களுடைய பிறப்பினால் உதாசீனப்படுத்தப்படுகின்ற மக்கள், தங்கள் வாழிடங்களினால் புறந்தள்ளப்படுகின்ற மக்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் பாலினத்தினால் நீதி கிடைக்காமல் 2ஆம் தரமாக கருதப்படுகின்ற ஏழைகளாக இருக்கின்ற பெண்களும் இருக்கிறார்கள். குரல் எடுத்து பேச முடியாது வலிமையற்றிருக்கின்ற ஏழைகள் பலர் இருக்கிறார்கள். இல்லை என்றால் எளிதாக இன்று நம்முடைய கரங்களில் வந்து செல்கின்ற குழந்தைகளாக இருக்கின்றார்கள், அல்லது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். இல்லை என்றால் வலுவற்ற பலவீனமான முதியவராக நம்முடைய பார்வையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கைவிடப்படுகின்ற பெற்றோராக இருக்கிறார்கள், அல்லது பெற்றோரை இழந்துவிட்ட பிள்ளைகளாக நம் நடுவே பல ஏழைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களில்
ஒருவர் கிறிஸ்துவை காண்கின்ற பொழுதுதான் அவர் கிறிஸ்துவில் வளர்ந்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அத்தகைய பணியை செய்ய முன்வருகின்ற நம்முடைய திருத்தொண்டர் அவர்களை உளமாற பாராட்டுகிறோம். கிறிஸ்துவை அவர் இம்மக்களில் கண்டுகொண்டே இருக்க வேண்டும் எனவும், இம்மக்களுக்கு பணி செய்வதனால் அந்த கிறிஸ்துவுக்கே தான் பணி செய்கிறேன் என்பதை எப்பொழுதும் உளத்தில் கொண்டிருக்கவும், அதை உறுதியோடு நிலைப்பாடாக கொண்டிருக்கவும் நாம் அவரை உளமாற வாழ்த்துவோம். அதே வேளையில் நம்முடைய பங்குகளிலும் இத்தகைய ஏழைகளாக இருக்கின்றவர்கள் கிறிஸ்துவை காண முனைவோம். அத்தகைய மக்களுக்கு நாம் நலத்திட்டங்களை உருவாக்குவது, அம்மக்களுக்கு பங்கிலிருந்து நம்மால் இயன்ற உதவிகளை செய்வதில் தான் கிறிஸ்து இந்த பங்கில் வாழுகிறார் என்பதையும் கண்டுகொள்ள முடியும். கடந்த வாரம் நம்முடைய பங்கை நான் சந்தித்தேன் என்று சொன்னேன். பங்கு சந்திப்புக்கு வந்திருக்கின்ற பொழுது அப்பொழுது இந்த கேள்வி எழுந்தது. நம்ம நடுவே ஏழைகளுக்கு பல உதவிகளை நாம் செய்கிறோம், இன்னும் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுகின்ற பொழுது இயல்பாக நம் நடுவில் எழுப்பப்பட்ட ஒன்றாக இருந்தது, ஓர் ஏழைக்கு செய்தால் மற்றவர்களும் நாங்களும் ஏழைகள் என்று வந்து நிற்கிறார்களே, என்ன செய்ய? ஏழைகளை இனம் கண்டு அவர்களுக்கு செய்கின்ற பொழுது ஏழைகள் அல்லாத பிறரும் தாங்களும் ஏழைகளாக காட்டிக்கொண்டு வந்து நிற்கிறார்களே, என்ன செய்ய என்று கேள்வி எழுந்தது. அது பல இடங்களில் எழாமல் இல்லை. ஆனால் ஒரு பங்கு அல்லது ஒரு சமூகத்தில் ஏழைகளாக வாழ்கின்றவர் யார் என்பதை நாம் தெளிந்து தேர்வது இன்றைய காலத்தின் கட்டாயம் என நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு எல்லா மக்களுக்கும் பணி செய்தார். ஆனால் ஏழைகளை தன்னுடையவர்களாக, தன்னுடைய நெஞ்சத்திற்கு மிக நெருக்கமானவர்களாக கொண்டிருந்தார். அவள் பசியுற்றோராக, தாகம் கொண்டிருந்தவராக, அந்நியராக, புலம்பெயர்ந்தவராக, அகதிகளாக, மருத்துவமனையில் இருக்கின்ற நோயாளர்களாக, சிறையில் கைவிடப்பட்ட கைதிகளாக என அவர் அருமையாக சொல்லிக்கொண்டே செல்கிறார். இந்த மக்களுக்கு நாம் எதனை செய்கிறோமோ அதைத்தான் எனக்கே செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு நம்மிடம் சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய பங்கிலும் நாம் வாழ்கின்ற அன்பியங்களிலும் திருத்தூத கழகங்களாக செயல்படுகின்ற பொழுதும் நம்மால் நம்முடைய பங்கில் இருக்கின்ற ஏழைகளை இனம் காண முடியும். அந்த ஏழைகளுக்கு பணி செய்வதனால் இயேசுவுக்கு பணியாற்றுகின்ற வாய்ப்பை நாம் பெறுகிறோம். இதனையே புனித ஜெரோம் எமிலியானி நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த சபையில் தன்னை இணைத்து கொண்டு பணியாற்ற செல்கின்ற நம்முடைய திருத்தொண்டர் அருள் பொழிவு பெறுகின்றவரை உளமாற நாம் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அவர் தொடங்குகின்ற இந்த ஒரு பயணம் இனிதாக மகிழ்வாக அமையவும், எல்லா சூழலிலும் அந்த ஆண்டவர் இயேசுவையே, ஏழையான அவரையே தன்னுடையவராக ஏற்றுக்கொள்ளவும், அவரை ஏற்றுக்கொள்வதனால் ஏழைகளில் அந்த ஆண்டவரை கண்டு தொடர்ந்து அன்பு பணியும் அருள் பணி ஆற்றவும் நாம் உளமாற அவரை வாழ்த்துகிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக இத்தகைய பணியில் எப்பொழுதும் துணை நிற்கின்ற நம்முடைய அன்னை மரியா, அவருக்கும் நல்ல தாயாக இருந்து என்றும் வழி நடத்த வாழ்த்துவோம். நம்முடைய பாதுகாவலாக இருந்து இந்த அன்னை நம் எல்லாரையும் வழி நடத்துவதைப் போல குருக்களுக்கு தனிப்பட்ட பாதுகாவலாக இருந்து அந்த அன்னையே வழி நடத்துகிறார். அந்த அன்பு அன்னை, அற்புத அன்னை இவரோடும் என்றும் என்றும் இருந்து இவரை வழிநடத்திட வேண்டும் எனவும், தன்னுடைய திருமகனைப் போல தன்னுடைய கரத்திலே ஏந்தி தாங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் நாம் தொடர்ந்து இந்த வழிபாட்டில் பக்தியோடு வேண்டுவோம்.